ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பிரதீப் அவர்களுக்கு அந்த ரெட் கார்டு கொடுக்கும்போது யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். தொடர்ந்து அதை பத்தி நீங்க நிறைய கொஸ்டின் பண்ணீங்க. சம்திங் ஏதோ இதா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு டிசிஷன் அளவு போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஜெனுனா அதுக்காக நிறைய வாரங்கள் கூட நீங்க பேசியிருந்தீங்க. ஸோ அதோடைய இம்பாக்ட் ஆப்வியஸ்லி நீங்க வெளியே வந்து பார்த்த அப்புறம் தெரிஞ்சிருக்கும் அந்த டைம் எந்த அளவு அது பெரிய இம்பாக்டா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்டாண்ட், உங்களுடைய ஸ்டாண்ட் பத்தி பிரதீப்காக. அது கூல் சுரேஷோட ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ரொம்ப பெருசா ஆச்சு. ஜென்ரலாகவே அவங்க அந்த மாதிரி தான் பேசிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. வார்த்தைகள் கொஞ்சம் விட்டுடுவான், பேசும்போது வார்த்தைகள் விட்டுடுவான். அந்த ஷோலேயே வந்து பிரதீப் இருந்த டைமில் வந்து அதிகமாக சண்டை போட்டதும் நான் தான், அவனை அட்வைஸ் பண்ணதும் நான் தான், திட்டினதும் நான் தான், அவனோட நிறைய விஷயங்கள் பேசுனதும் நான் தான். ஏன்னா பிரதீப் எப்போவுமே சீக்கிரமாக தூங்கிடுவான். நான் காலையில் நானும் அவனும் 2 பேருமே சீக்கிரமாக எழுந்திருவோம். ஸோ மார்னிங் அந்த டீ போட்டு உட்காந்து நாங்கள் பேசுகிற கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வி யூஸ் டு அது வந்து அந்த டைம் வந்து கேமே கிடையாது, டெஃபினெட்லி கேம் கிடையாது. நாங்கள் அந்த டீ சாப்பிட்ற அந்த டைமில் வந்து அவன்கிட்ட நான் சில விஷயங்கள் பேசுகிறதும் அவன் என்ன பேசுகிறோம் அது எல்லாமே வந்து ஒரு உண்மையான பிரதீப், உண்மையான விசித்ரா தான் அந்த டைமில் இருந்திருக்கும். பட் பியாண்ட் தட் அவன் என்ன வந்து சில்லியாக ஏதாவது பேசினாலும் டப்புன்னு நான் கொடுப்பேன் அவன்கிட்ட. பயப்படவே மாட்டேன். எல்லாரும் பயப்படுவாங்க பிரதீப் கிட்ட, நான் பயந்ததே கிடையாது. பட் அவன்கிட்ட சொல்லி வந்து ஒரு டாஸ்க் கூட வந்துச்சு. இப்போ சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கண்டஸ்டன்ட். அதுலேயும் நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ எல்லாம் ஓகேடா, அந்த வார்த்தையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா, இல்லைன்னா வந்து உன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் ஆயிடுச்சு. வை ஐ வாஸ் அகெயின்ஸ்ட் மீன்ஸ் அந்த கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதுல தான் வந்து அது ஏதோ பேசிட்டாரு கோவத்தில், இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. ஆனால் அதை முடிஞ்சதுக்கப்புறம் வீக்கெண்ட் வந்தப்போ, அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி நாள் வந்து ஜோவிகா எல்லாம் என் கூட தான் இருக்காங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸில். சம்திங் இஸ் ஹேப்பனிங்கிறது மட்டும் எங்களுக்கு சென்ஸ் பண்ண முடிஞ்சுது. லைக் ஹவு அர்ச்சனா ஆல்சோ சென்ஸ்ட், நானும் அதை சென்ஸ் பண்ணேன். சம்திங் இஸ் ஹேப்பனிங். இது என்னவோ டீம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களா, என்னதான் விஷயம்னு. இப்போ ஜோவிகாட்டும் கேட்டு என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னா, சொல்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்தப்போ என்னுடைய மைண்ட் செட்டில் வந்து ஓகே, கூல் சுரேஷோட விஷயத்துக்கு பெருசாக நியாயம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். நான் நினச்சேன் ஓகே, கமல் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, பண்ணியிருக்காரு. தினேஷை சொல்லியிருக்காரு, நிக்சனை சொல்லியிருக்காரு, கூல் சுரேஷை சொல்லியிருக்காரு, எல்லாரையும் சொல்லியிருக்காரு தானே. ஸோ அந்த மாதிரி இது ஒரு இஷ்யூ ஆகி முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சது. பட் பார்த்தா ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது வந்து அக்செப்டபுளாக தோணலை. இந்த வீட்டில் தானே இருக்கோம், இதெல்லாம் எப்படா நடந்தது அப்படின்னு. வை ஐ ஆஸ்ட் மாயா, நீ ஏன் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னாக்கா, எனக்கு இந்த வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ வில் டூ, யூ வில் கோ டு யுவர் எல்டர்லி பர்சன் சம்வன் அண்ட் யூ சே த ப்ராப்ளம். அப்படி அதை வந்து அவங்க டீல் பண்ணலை. அவங்களே தானாகவே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல சென்ஸுக்காக அதை பண்ணுறாங்களான்றது எனக்கு ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஏன் அப்படி வந்து தனியாக எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம்? அப்படி பண்ணுறதா இருந்தால் அப்போ நான் அர்ச்சனாலாம் அதே வீட்டில் தானே இருக்கோம், நாங்களும் பொம்பளைங்க தானே. ஸோ நம்மக்கிட்டேயும் இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கொஷின் மார்க் வந்தது. ஸோ நான் கொஞ்சம் அதுக்கு பேக் அடித்தேன். நான் அது என்னன்றதை பார்ப்போம். தென் ஈவென்ச்சுவலி தே செட், அது எப்படி நீங்கள் எடுக்கலை உரிமை குரல் அப்படின்னு கோவம் வந்தது அவங்களுக்குலாம். சரி, எனக்கு தோணுச்சுன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். அந்த அலிகேஷன்ஸ் வாட் எவர் தே செட், இந்த சடால்னு பேசுறது இதெல்லாம் வந்து பிரதீப் பண்ணுவான், அது நானே திட்டிருக்கேன். ஓகே, பட் பியாண்ட் தட் பொண்ணுங்கிட்ட மோசமாக நடந்துக்கிறதோ இல்லை டேஞ்சரஸாக ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ராத்திரியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா நான் பிரதீப் எல்லாம் சீக்கிரம் தூங்கிடுவோங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணால் நாங்கள்லாம் தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து காசிப் பண்ணுவாங்க. கடுப்பாக இருக்கும் சீரியஸாகவே எனக்கே. எங்கள் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போது கூட இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்னடா அப்படி பேசுறீங்க ராத்திரியில லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த இரிட்டேஷனு ப்ளஸ் இந்த பெல் டாஸ்க்கு இதுக்கப்புறம் உள்ள இந்த இரிட்டேஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு டில் சாட்டர்டே. ஸோ அவன் சாதாரணமாகவே வந்து அவங்க எல்லாரோடையும் இப்போ ஒரு மாதிரி ஒரு சண்டை ரேஞ்சில் தான் இருந்தான். ஸோ அது வந்துக்கிட்டே இருந்துச்சு அவனுக்கு ரியாக்ஷன். யார் நகரலாம் அப்படிதான் பண்ணுவேன், இப்போ என்ன இப்போ அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு.
ஸோ அந்த இதுல தான் அவன் சொன்னான், நீங்களாம் ராத்திரியெல்லாம் உட்காந்து பேசுனீங்கன்னா நான் எழுந்திரிச்சு உட்காந்து விடிகாத்தால நான் பாட்டு பாடுவேன் அப்படின்னா. இந்த விதண்டா அவன் பண்ணிட்டு இருந்தது தானே, அது ஒரு வகை. பிரதீப் இஸ் லைக் தட்.